குறைந்த செலவில் சீனா உருவாக்கியுள்ள டீப்சீக் ஏஐ தொழில்நுட்பம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு கிடைத்துள்ள வேக் அப் கால். அதாவது விழிப்பூட்டலாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். அமெரிக்க நிறுவனங்கள் மேலதிக கவனத்தோடு போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதையே அது காட்டுவதாக அவர் கூறினார். நாம் பில்லியன் கணக்கான டாலர்களை கொட்டி ஏஐயை உருவாக்குகிறோம். ஆனால் சீன நிறுவனம் நம்மை விட வேகமான ஏஐயை அதுவும் குறைந்த செலவில் தயாரித்துள்ளது. இது வரவேற்கக்கூடிய ஒன்றே என மியாமியில் நடைபெற்ற குடியரசுக் கட்சியின் கூட்டத்தில் ட்ரம்ப் பேசினார். டீப்சீக்கின் புதிய மாடலான R1 கடந்த வாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் பதவியேற்பு செய்திகளே ஆதிக்கம் செலுத்தியதால் அது அவ்வளவாக கண்டுகொள்ளப்படவில்லை. வார கடைசியில் அமெரிக்க ஆப் ஸ்டோரில் ஓபன் ஏஐயின் ChatGPT-யை பின்னுக்கு தள்ளி அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட இலவச செயலியாக இந்த R1 பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அமெரிக்க பங்கு சந்தையான வால் ஸ்ட்ரீட்டில் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் கடும் வீழ்ச்சி கண்டன. டீப்சீக்கின் வெற்றி சீனாவின் மேம்பட்ட தொழில்நுட்ப திறனை வெளிக்காட்டுகிறது. இதுவே அமெரிக்காவுக்கும் பிற நாடுகளுக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.